ஜனநாயகன் படம், சமூக வலைத்தள போர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒண்ணு வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள மறுபடியும் திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் இணைய இருக்கிறார். இவருக்கு இரட்டை இலை சின்னம் ஆனா கொடுக்கப்படல. இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் போட்டியிடக்கூடாது அப்படிங்கறதுல எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்லியிருக்காராமா. அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓபிஎஸ்க்கு ரொம்ப குறைவான கேவலமான எண்ணிக்கையில தான் சீட்மே ஷேர் செய்யப்படும் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருக்கிறாராமா. அது என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கோட்டை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தே போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் ஜனநாயகன் பட வழக்குல இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதே டெய்லர், அதே வடகை, அதே தனி நீதிபதி ஆஷா தான் இந்த வழக்கை விசாரிக்கணும். ஆனா புது தீர்ப்பை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. விஜயோட அந்த முகத்தை பார்த்துமே சென்சார் போர்டு இந்த அளவுக்கு அழுத்தம், இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு புதுவிதமான காரணமே நம்ம கிட்ட கிடைக்க வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வெளி வருமா, வராதா, வரதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். இது எல்லாத்தையும் முட்டி மோதுற அளவுக்கு சோசியல் மீடியா, சமூக வலைத்தளத்துல ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்கு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும். அதாவது இங்க ரெண்டே கட்சிகளுக்கு நடுவுல மட்டும்தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் சமூக வலைத்தளக்குள்ள அப்படி ஒரு முத்தி போன போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது மூலமா நமக்கு ஒரு சில கண்டென்ட்ஸுமே கிடைக்க வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். என்டிஏ கூட்டணியில இது வரைக்கும் 8 கூட்டணி கட்சிகள் இருக்கு. இப்போ 9வதா ஓபிஎஸ் அவர்களும் இணைய போறாராமா. அது ஏன்னா 9வதா? ஓபிஎஸும் அதிமுகவை சேர்ந்தவர் தானே. அவர் வந்து தனியா கட்சி எதுவும் ஆரம்பிக்கலையே, கழகம் தானே ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. இப்போ எப்படி இது வந்து 9வதா மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணையலாம். ஆனா இரட்டை இலை சின்னத்துல அவர் வந்து போட்டியிட முடியாது. தனியா ஒரு சின்னத்துல போட்டியிடலாம். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இணைய போறாரு. அதிமுகவுக்குள்ள இணையறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லியிருக்கிறாராமா. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பலாப்பழ சின்னத்துல போட்டிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரட்டை இலை சின்னத்துல இவர் போட்டியிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா பலாப்பழ சின்னத்துல ஏற்கனவே போட்டிட்டு இருக்காரு. அதே சின்னத்துல மறுபடியும் போட்டியிடலாம். போட்டியிடுறதுக்கு சீட் கண்டிப்பா வேணும் இல்லையா? என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒப்பிடும்போது எல்லா கூட்டணி விடையும் ரொம்ப கேவலமான குறைந்த எண்ணிக்கையிலான ஒரு சீட்டை தான் வந்து ஓபிஎஸ்க்கு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சிருக்கிறாராமா. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சீட் வரைக்குமே ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே கிடைக்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருந்தது. ஒரு தகவல் மாதிரியே வச்சுக்கலாம், யார் யாருக்கு எத்தனை சீட் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு 6 சீட் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. இதுவும் அதிமுக சைட்ல இருந்து கசிய விட்ட ஒரு தகவல் தான். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் உள்ள வரணும் அப்படின்னா நான் 3 சீட் தான் கொடுப்பேன், இரட்டை இலையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவர் யாரு, என்ன பண்ணுவாரு, இதுக்கு முன்னாடி இவர் வந்து 3 தடவை அதிமுகவோட முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த இரட்டை இலைய ஓபிஎஸ் அவர்கள் அபேஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடக்கூடாது அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தினகரன் என்டிஏ கூட்டணியிலே மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ந்தது அவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. ஏன் அப்படின்னா, நான் தூக்குல தூங்குனாலும் தூங்குவேனே தவிர என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டேன், என் கால் அடி அங்க வந்து எடுத்து வைக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அந்த பக்கத்துல நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு. அதிமுக ஒருங்கிணைக்கணும் இல்லையா, அதுக்காக தானே நான் இதுக்குள்ள வந்தேன், நாங்க வந்து அங்காளி பங்காளி சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தினகரன் உள்ள வந்துட்டு இப்போ நான் வந்து தேர்தல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டையுமே கொடுத்திருக்காரு. இதுக்கு காரணம், ஒருவேளை இவர் போட்டியிட்டு இவர் மூலியமா அந்த சீட் கிடைச்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிருவாரோ அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸ்னாலதான் இவர் வந்து தேர்தல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி எனக்கு வந்து அமைச்சரவையில இடம் வேணும் அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. நீ முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆனா எனக்கு வந்து அமைச்சரவையில, என்னோட தொண்டர்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும் அப்படிங்கிறதுலயும் தினகரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து திமுகவில் இணைய போறாரு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்துக்கூடிய
திமுகவுலயும் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் வந்து சீட் வந்து எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தகவல் எல்லாமே வந்துட்டு இருக்கும் போதே அவர் எப்படிங்க திமுகவுக்கு போவாரு? திமுகவை எதிர்த்து வந்ததுதான் அதிமுக. அதிமுகவுல 3 தடவை முதலமைச்சரா இருந்தவர் எப்படி திமுகவுக்குள்ள போவாரு? அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் எல்லாமே ஜெயலலிதாவோட வளர்ப்புங்க இப்படி உசுப்பேத்தி விட்டு கடைசியில இவரை வந்து அதிமுகவிலே வந்து இணைய வச்சிருக்கு அதிமுக. இத பத்தி ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட கேட்கும் போதும் அதிமுக ஒருங்கிணையணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேட்டியுமே கொடுத்திருக்காங்க. இப்போ சோகம் யாருக்குன்னா நம்ம சின்ராசான செங்கோட்டையனுக்கு தான். அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை அடிச்சு வெளியே பத்திட்டு இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஓரமா இருந்து சின்ராசானே பார்த்து வருத்தப்படதானங்க செய்வாங்க. இப்போ இந்த நிலைமை வர்றதுக்கு, அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த விசிலடிசாம் குஞ்சுகள் கிட்ட மாட்டி விட்டு சிக்கி சின்னா பின்னமாகிறதுக்கு காரணமே அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். சோ அப்படி இவரை மாட்டி விட்டுட்டு இங்க எல்லாரும் கூடி கும்மி அடிக்கிறத பார்க்கும்போது அண்ணனுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? ஏற்கனவே பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. ஆனா மூஞ்சில இதை காட்டிக்க மாட்டோம், எங்க மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டயலாக் எல்லாம் விட்டு இருக்காங்க. கூடவே ஒரு வளர்ந்து கட்டவனும் உசுப்பேத்தி விட்டு சுத்தி இருக்க எல்லா கட்சிகள் கூடயும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நடிகர்கள் கூடயும் பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்காரு. அதாவது ரஜினி ஃபேன்ஸ் கூட ஒரே பிரச்சனை, அஜித் ஃபேன்ஸோட ஒரே பிரச்சனை, சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் மூலமா சிவகார்த்திகேயன் கூடயும் பிரச்சனை, என்டிகே சீமான் கூடயும் பிரச்சனை, டிஎம்கே கூடவும் பிரச்சனை, இப்ப புதுசா அதிமுக கூடயும் பிரச்சனை. அதாவது பனையூர்ல செவனேன்னு படுத்திட்டு இருந்தவரை எழுப்பிட்டு வந்து நான் ஒரு மீட்டிங்க போடுறேன்னு சொல்லி போட்டு அதுல நீங்க பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சு அவரும் என்ன பேசுன்னு தெரியாம ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி அடிமை கட்சின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ உளறி யார சொல்றோம் எதுக்கு சொல்றோன்னே தெரியாம உளறி இப்போ அதிமுகவுக்கும் எதிரியாக இருக்கு தாவேகா. அட்லீஸ்ட் அவங்க அதுவும் எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அந்த கட்சியை வந்து நாங்க தான் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு கரூர் சம்பவம் நடந்த போதுல இருந்தே இவங்களுக்கு முட்டுக்கு எடுத்துட்டு இருந்தவங்களையே இப்ப வந்து எதிரிகளாக்கி அவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. ஜனநாயகன் படம் எப்ப வரும் காத்திருந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது அடுத்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் போல அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. அதாவது கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தே போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை இப்ப உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்துல இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த விசாரணைய மறுபடியும் முதல்ல இருந்தே செய்யணும், தனி நீதிபதி கொடுத்து அந்த யுஏ சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பை ரத்து செய்யணும். அதே நீதிபதி தான் இந்த விசாரணைய மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே விசாரிச்சு ஒரு புது தீர்ப்பை வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து தணிக்கை குழு வாதிடுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம படக்குழு ஜனநாயகன் பட குழுவோட அந்த ஒரு வாதத்தை மட்டுமே கேட்டுட்டு யுஎஸ் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேல்முறையீடுக்கு வந்திருக்காங்க. சோ அதனால இவங்களோட வாதத்தையுமே நீங்க கேட்டு 2 தரப்பையும் சரியா விசாரணை செஞ்சு ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பை ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தே வரதுனால நம்மளும் மறுபடியும் முதல்ல இருந்தே ஒரு ரீகேப் பாத்துருவோமா. ஜனவரி 6ஆம் தேதி ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க சொல்லி கேவிஎன் நிறுவனம் வந்து ஹைகோர்ட்ல ஒரு மனு கொடுக்குறாங்க. ஜனவரி 10ஆம் தேதி ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதிபதி ஆஷா ஒரு உத்தரவை விடுறாங்க. இதை எதிர்த்து அதே ஜனவரி 10ஆம் தேதி ஒரு சில நிமிடங்கள்லயே, அதாவது நீங்க வந்து யுஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சில நிமிடங்கள்லயே வந்துட்டு இவங்க வந்து மேல்முறையீடு தாக்கல் செய்யறாங்க. அதை யாரு, தணிக்கை குழு வந்து மேல்முறையீடு தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கு வந்து 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு இடையிலேயே ஜனவரி 13ஆம் தேதி எங்களுக்கு வந்து 9ஆம் தேதியே நாங்க வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டோம், நீங்க வந்து 21ஆம் தேதி வழக்க தள்ளி வச்சிருக்கீங்களே, அட்லீஸ்ட் இப்ப கொடுத்தீங்கன்னா கூட 15ஆம் தேதி பொங்கலுக்கு நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், பராசக்தி கூட நாங்க கிளாஷ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த வழக்கு ஜனவரி 15ஆம் தேதி கரெக்டா பொங்கல் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்குக்கு வருது. சோ இதை விசாரிக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு அதை விசாரிக்காமலேயே மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்க வந்து ஹைகோர்ட்லயே போய் பாத்துக்கோங்கப்பா, இந்த வழக்கெல்லாம் நாங்க விசாரிக்க மாட்டோம்னு சொல்லி அடிச்சு அனுப்பிடுறாங்க. அப்புறமா ஜனவரி 10ஆம் தேதி சொன்ன மாதிரி ஜனவரி 21ஆம் தேதி தணிக்கை குழு மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல மறுபடியும் விசாரணைக்கு வருது. சோ இந்த விசாரணை வந்து ஒரு 4 மணி நேரம் வாதங்கள் இருதரப்பு வாதங்களையுமே கேட்டுட்டு தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கிறாங்க. இந்த வழக்கு இப்போ 27ஆம் தேதி இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த கோட்டை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு, அதாவது ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த கோட்டை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்ப நீங்க மறுபடியும் விசாரணை செய்யணும், இருதரப்பு
வாதங்களையும் கேட்கணும். அது யாரு கேட்கணும்? அதே தனி நீதிபதி ஆஷா தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. பேசாம கோயில்லயே மணி அடிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசாம ஆரம்பத்திலேயே ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தா பராசக்தி படத்து கூட இல்ல அப்படின்னாலுமே திரௌபதி 2 படத்து கூட போட்டிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஜனநாயகனுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப அந்த வாய்ப்பையும் தவற விட்டு கடைசியில போற போக்க பார்த்தா, அதாவது படக்குழுவுக்கு ஆதரவா ஏதாவது தீர்ப்பு வந்தது அப்படின்னா தணிக்கை குழு மேல்முறையீடு பண்ணும். தணிக்கை குழுக்கு ஆதரவா ஏதாவது தீர்ப்பு வந்தது அப்படின்னா படக்குழு ஒரு மேல்முறையீடு பண்ணும். இப்படி மாறி மாறி மேல்முறையீடு பண்ணி பண்ணி தேதி குறிப்பிடாம இந்த வழக்கு வந்து தள்ளி வச்சு வச்சு கடைசியில தேர்தல் தேதியே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த படம் வந்து வெளிவராது. ஏன்னா தேர்தல் விதிகள் எல்லாமே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர்தல் முடிஞ்சிரும். ஜனநாயகன் படம் எதுக்கு எடுத்தாங்களோ அதுக்கான அர்த்தமே இல்லாம இந்த படம் பிரதீப் ரங்கநாதனோட எல்கே கூட போட்டி போடுறதுக்கான ஒரு நிலைமை தான் இப்போ உருவாகி இருக்கு. எது எப்படியோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் வந்துச்சு அப்படின்னா நடிகர் விஜய், அதே தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற போடக்கூடிய அந்த நிலைமை வந்து நமக்கு ஏற்படும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அரசு, அதாவது திமுக அரசு, சென்சார் போர்டு திமுக கிட்ட தானே இருக்கு. சோ திமுக அரசு சொல்லி சென்சார் போர்டு கிட்ட சொல்லி இந்த சென்சார் சர்டிபிகேட் மட்டும் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டை பார்க்காம நீங்க வந்து தப்பிச்சிடலாம். இது வந்து திமுக கையில தான் இருக்கு. திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா அதிமுக சமூக வலைத்தள போர், நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். சும்மா சவனேன்னு படுத்திருந்த விஜயை கூட்டு வந்து இவ்வளவு பெரிய போர்ல மாட்ட விட்டுருக்காரு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இந்த பெருமை, இந்த பேரு எல்லாமே வந்துட்டு அவருக்கேதான் போய் சேரும். இந்த புகழ் எல்லாமே அப்படி ஒரு வேலையை தான் வந்து விஜய், அதாவது குருநாதருக்கு வந்து பார்த்து விட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதுக்கு முன்னாடியே எங்க தலையை தொட்டு பாருடா பாருடா, நீதான் கை வச்சு பாரு அப்படின்னு சொல்லியுமே யாருமே கை வைக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரா போய் நேக்கா கோர்த்து விட்டு இருக்காரு. அது இப்ப குறிப்பா விசிகா கூடயுமே கோர்த்து விட்டு இருக்கிறாரு. சோ சுத்தி வலிச்சு எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா மூலமா நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அப்படி என்னப்பா போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, விஜய் பேசும்போது ஆண்ட கட்சி வந்து ஊழல் செஞ்சது, அந்த மாதிரி நாங்க வந்து ஊழல் செய்ய மாட்டோம். ஆண்ட கட்சி அடிமையா இருந்தது, அந்த மாதிரி நாங்க அடிமையா இருக்க மாட்டோம். இந்த மூஞ்ச பார்த்தா அடிமையா இருக்கிற மாதிரியா தெரியுது, அழுத்தத்துக்கு எல்லாம் பயந்து போற மாதிரியா தெரியுதுன்னு மாசா விஜய் வந்து டயலாக் பேச, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தியானத்துல இருந்த அதிமுக இப்ப வந்து கண் விழிச்சு பார்த்து பதிலடி கொடுத்திருக்காங்க. வரிசையா எல்லா முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கள்ள டிக்கெட் எவ்வளவு வித்தார் விஜய், கள்ள டிக்கெட் விற்காம எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, வருமான வரி கட்டுனேன் அப்படின்னு விஜய் கூறினாரு அப்படின்னா இவர் வந்து நியாயமான ஆள்னு சொல்லலாம்ப்பா. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நீங்க வந்து அதிமுகவை சொன்னீங்க அப்படின்னா நாங்க வந்து ஊழல் கட்சி அப்படிங்கறத ஏத்துக்கிறோம். ஏன்னா எங்க முதலமைச்சர் அவர்களே வந்து ஊழலுக்காக சிறை போன முதல் முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமை இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து அதிமுக தான். ஆனா அதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? நீயே கள்ள டிக்கெட் விற்கிறவன், நீ வந்து எங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே ஒரு ஊழல் பேரொலி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வாயிலேயே வடை, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கேட்கும் போதே நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. குடும்பத்துல ஒரு ஓட்டு இருக்கு அப்படி பார்த்தாலே 2 கோடி ஓட்டு தாவிகாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அடிச்சு விட அதுக்கு பதிலுக்கு விஜயை போட்டு பொழந்தெடுத்திருக்கிறாரு. குடும்பத்துல ஒரே ஒரு ஓட்டு உள்ளது என விஜய் கூறுவது வாயிலேயே வடை சுடுவது போன்றது. புதுமுகம் ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் என நினைத்தேன், ஆனால் விஜய் எங்கள் காதை கடிக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காதை கடிக்கல சார், காதல் அடிக்கிறாங்க. அதாவது விசில சொன்ன செல்லூர் ராஜ் பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, கொஞ்ச நேரம் தான் விசில் சத்தம் இருக்கும், விசில் சத்தம் எவ்வளவு வேகமா வருதோ அதே அளவுக்கு காணாம போயிடும். அதே மாதிரி விஜய் எவ்வளவு வேகமா ரீச் ஆனாலும், இந்த 2 வருஷத்துல எவ்வளவு வேகமா ரீச் ஆனாலுமே அது எல்லாமே நெகட்டிவா தான் ரீச் ஆயிருக்கிறாரு. அது வந்து தேர்தலுக்கு அப்புறமா காணாம போயிரும், விஜயே காணாம போயிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுகவே விஜய் தொட்டுட்டார், இனி சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவர் தொடாம இருக்கும் போதும் சும்மாதான் இருந்தீங்க, உங்களை வந்து தொடாமலேயே களத்திலேயே நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா? அப்பெல்லாம் வாய் திறக்காத அதிமுக கரூர் சம்பவத்துல ஊரே தாவிகாவை எதிர்த்து நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஒரு இதை முன்வைக்கும் போது, இல்ல அவரு காரணம் கிடையாது, திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு கடிச்சிட்டு இருந்த அதிமுக இப்ப அதிமுகவை விஜய் தொட்டுட்டாரா, அதனால இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்களாம். அதனாலதான் நிறைய ஏஏ வீடியோஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. விஜய் கண்ணுல இருந்து தேங்காய் பால் வலிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே இறக்கி
விட்டு அவர் வந்து காலில் விடுற மாதிரியான தொழில்நுட்பத்தை வச்சு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அதாவது கருத்தியல் ரீதியா தாவேகாவுக்கும் போராட தெரியாது, அதிமுகவுக்கும் போராட தெரியாது. இந்த ரெண்டு இடத்துக்கும் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பத்துல தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகாவுக்கும் நாதாகாவுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாகும். இதே தேர்தல் வேட்பாளரை விஜய் அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகாவுக்கும் உள்ளதான் போட்டியே. உட்கட்சி மோதல் தான் ரொம்ப பெருசா வெடிக்க போகுது. இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேகாவா அப்படியே ஒரு கட்சி இருந்ததா, நீங்க தானே அந்த கட்சியை வழி நடத்திட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் உருவாகும் போல. சரி, இப்போ அடுத்ததா நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதில் வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பதில். அதாவது, நீங்க அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லுங்க, சொல்லாம போங்க. திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லுங்க, சொல்லாம போங்க. உங்களை இறக்கி விட்டது நாங்க தான். எங்கள் மேல வந்து நீங்க கை வைக்கவே கூடாது அப்படிங்கறத எப்படி சூட்சணமா சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஊழலே பண்ணது கிடையாது, எங்களை எப்படி அவர் கை வைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பச்சை போய் பேசலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில வந்து கொடுத்திருக்கிறாரு. இது தாவேகாவை வந்து அடிக்கிறதா, இல்லைன்னா தாவேகாவை வந்து தடவி விடுறதா, இல்ல தாவேகாவை மிரட்டுறதா, என்ன அப்படின்னு எடுத்துக்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழிசை அக்கா இவங்க வந்து ஓப்பன் மிரட்டல விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்தே இதை பத்தி பேசியிருந்தோம். என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து நிம்மதியா இருக்கலாம், ஜனநாயகன் படமும் வெளிவரும், கரூர் சம்பவத்தை பத்தி அந்த சிபிஐ விசாரணையை நாங்க உங்களை வந்து தொடாம அப்படி தடவி கொடுத்துட்டே இருப்போம். இதே திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனான மிரட்டல விடுத்திருக்காங்க. திமுக மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோவேன், அதாவது நீங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதே வாக்குகளை தான் அதிமுகவும் கவர் பண்ணது, நாங்களும் கவர் பண்றோம். நீங்க போற போக்க பாத்தீங்கன்னா வெற்றி கூட்டணிக்குள்ள இணையணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டுமே வச்சிருப்பாங்க. நீங்க இணையல, நீங்க வந்து தனியா தான் நிப்பேன், நான் வந்து தனிச்சுதான் போட்டிடுவேன், தலைகீழாதான் குதிப்பேன் அப்படின்னு நின்னீங்க அப்படின்னா எங்களோட வாக்குகள் எல்லாமே சிதறடிக்கப்படும். அப்படி சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா நாங்க தோத்துருவோம், திமுக ஜெயிச்சிரும், அதுக்கு நீங்க இன்டைரக்டா ஒரு அணிலா இருப்பீங்க. அப்படி மட்டும் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், கரூர் சம்பவத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ கூட்டணிக்குள்ள வருவியா வரமாட்டியா அப்படிங்கிறது உன்னோட விருப்பம், நீ காம்ப்ரமைஸ் பண்ணுவியோ பண்ண மாட்டியோ அப்படிங்கிறது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே, அதாவது விஜய் பேசின ஒரு சில நிமிடங்கள்லயே இந்த பதிலடியை கொடுத்திருப்பாங்க. சோ இப்படி சமூக வலைத்தள போர் என்டிஏ கூட்டணிக்கும் தாவேகாவுக்குமா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது என்டிஏ கூட்டணி தாவேகா அப்படிங்கறத தாண்டி அதிமுக தாவேகா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சோ அதுக்கு அடுத்து இது வந்து என்டிகேக்கும் தாவேகாவுக்கும் மாறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.